தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பும் உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென். நாம் நீண்ட நாட்களாக இந்த மாதம் முழுக்க உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணுவேன்கிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியத்தை பார்க்குறோம். அப்போ உயர்வு, மேன்மை, நன்மைகள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய காரியத்தை பார்த்தோம். முதல்ல பார்க்கும்போது சொன்னேன், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உன் காலை விலைக்கு கத்தரை நோக்கி பயணம் பண்ணும்போது, கத்தரை வார்த்தை போகும்போது நான் அந்த உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்னு சொன்னேன். அடுத்து சொல்லும்போது செவி கொடுக்கும்போது, செவி கொடுத்த பற்றி ரொம்ப நிறையா சொல்லிக்கிட்டே வரேன். ஏன்னு சொல்லும்போது அந்த எந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேனோ அந்த வார்த்தை எனக்குள்ளார போய் அந்த வார்த்தை மாதிரியே நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். அந்த வார்த்தை எனக்குள்ளார இருக்கும்போது அது என்ன அந்த சரியான வடிவத்துள்ள என்ன நான் கொண்டு வந்து அது நிறுத்தும். அப்போ செவி கொடுக்கும்போது இன்னைக்கு என்ன கேட்குறம்போது, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய எண்ணம் எனக்குள்ளார என்ன பண்ணும் வருமாமே. அப்போ என் வாழ்க்கையில் நன்மைகள் வரும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் அந்த நன்மை நான் பார்க்க முடியும். ஆமென். அப்போ கர்த்தர்ட்ட வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது எனக்குள்ளார ஒரு கீழ்ப்படிதல் வரும். அங்கே சொல்லும்போது செவி கொடுக்கும் போது, அதை கவனிக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அது எனக்குள்ளார மாற்றத்தை என்ன பண்ணும். அப்போ இந்த கால வேளையில் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அதை கவனிக்கும் போது, முதல் வசனம் சொல்லும்போது கவனமாயின்னு சொல்லுது. அப்போ 14ஆம் வசனம் சொல்லுது கவனமாயின்னு சொல்லுது. அப்போ நான் கவனமாக ஒரு காரியத்தை கேட்கும்போது அந்த எந்த காரியத்தை கேட்குறேனோ அந்த காரியம் வாழ்க்கை நன்மை என்ன பண்ணும் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமே. இங்கே அதான் சொல்கிறாரு, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ போய் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது உன் பக்கம் திரும்பும், உன் மேலே வந்து மோதும். ஆங்கில பைபிள் அப்படி தான், உன் மேலே வந்து பலிக்கும், உன் மேலே வந்து ஒட்டிக்கும். ஒரு தூசி போகும்போது ஒரு தூசி அடிச்சு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக் அது வந்து நம்மள மேலே அந்த ஒட்டிக்குதுற போல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது, கவனமாக அதை கேட்கும்போது என் மேலே அதை வந்து என்ன பண்ணும், ஒட்டிக்கும். ஹல்லேலூயா. இப்படி சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. நம்மகிட்ட ஒரு காந்தம் இருக்கு வச்சுங்களேன், அந்த காந்தத்தை தூக்கி மண்ணில் போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த காந்தத்துக்குள்ள மேலே அந்த மண்ணு கிடக்கும் பாருங்க. அந்த மண்ணில் தான் இரும்பு துகள்கள் இருக்குது. நீ காந்தத்தை போட்ட உடனே அந்த மண்ணு துகள் இருக்கிற அந்த இரும்பு என்ன பண்ணுது, அதில் வந்து ஓட்டிக்கல். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது என் பக்கம் ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் எல்லாம் திரும்பும். ஏன்? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிறேன், அதுக்கு செவி கொடுக்குறேன். அதுக்கு நான் செவி கொடுக்கும்போது அது என் மேலே வந்து என்ன பண்ணும், பலிக்கும். இப்போ உங்களுக்கு நினைப்பு வரணும், எப்படி பலிக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அந்த காந்தம் எப்படி போய் அது மண்ணில் இருக்கும்போது அந்த மண்ணில் இருக்கிற இரும்பு துகள்கள் ஒட்டி கொள்ளுக்கிறதோ அதே போல் என் மேலே ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் எல்லாம் என்னை ஒட்டி கொள்ளும். ஏன்னா நான் எந்த வார்த்தையை கேட்குறோம், எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது எனக்குள்ளார ஆசீர்வாதம், சுகம், நன்மைகள் எல்லாம் வந்துக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். அப்போ எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுது இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். வேதம் சொல்லுகிறது, என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். சொல்லுங்க, எனக்கு பலிக்கும். ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து பலிக்கணும்னா நான் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், அதை கவனமாக கேட்கணும். அதில் தான் நீதிமொழிகள் சொல்கிறாரு 4ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் போது, கேட்கும் போது, அதை நம்பும் போது, அதை சார்ந்து இருக்கும் போது, அதை இருதயத்தில் வைக்கும் போது, அதை காத்து கொள்ளும் போது, யோசிச்சு பாருங்க, அதிலிருந்து ஒரு காரியம் பிறக்குமா, என்னதான் ஜீவ ஊற்றே புறப்படுமா. எப்படி எனக்கு நல்வாழ்வு வரும், எப்படி எனக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், எப்படி நான் சுகமாக இருப்பேன், எப்படி எனக்கு நான் பலனாக இருப்பேன் அப்படின்னா, எல்லா காவலோடும் என் இருதயத்தை
எப்படி காத்துக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு காத்துக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு ஆரோக்கியம் உண்டு, எனக்கு நல்வாழ்வு. அப்ப நான் நல்லா வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது. வாழக்கூடிய வார்த்தையை நான் கேட்கும்போது தான் அதை நான் எனக்குள்ளார அதை செலுத்தும் போது, அது எனக்குள்ளார வச்சு காத்துக்கொள்ளும் போது அது நன்மை என்ன பண்ணும்? கொடுக்கும். அப்ப இது வரைக்கும் நீங்க அதை மாதிரி காத்துக்கொள்ளாம கர்த்தருடைய வார்த்தை கேட்காம இருந்தீங்கன்னா அது என்ன பலிக்கவே பலிக்காதான். சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 வருஷமா போயிட்டு இருக்கேன், 20 வருஷமா போயிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க ஏதோ போறாங்க, அவ்வளோதான். கர்த்தருடைய வார்த்தை காது கொடுத்து கேட்டு அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதை கவனிச்சு அதை இருதயத்தில் காத்து கொள்ளும் போது அது வேலை செய்ய. அதான் ஒரு நிலத்தில் விதை போடும்போது அந்த விதையை என்ன பண்ணுது? கொஞ்சம் பக்குவப்படுத்தி வைக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஏன் அது முளையிற வரைக்கும் அது ஒன்றுமே பாதுகாக்கலன்னு வச்சுங்களேன், அதில் எந்த பலன்னு பார்க்கவே. அப்போ நான் இன்னைக்கு என்னை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நான் எல்லா கவலையும் இருதயத்தை காத்து கொள்ளும் போது அதிலிருந்து நல்வாழ்வு புறப்படும், நல்ல எதிர்காலம் புறப்படும், நல் வாய்ப்புகளை கர்த்தருக்காக ஏற்படுத்தி என்ன பண்ணுவார்? அப்போ உயர்வு மேன்மை என்பது என்னிட்டேருந்து வருது. அதில் தான் பைபிள் சொல்றது பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்ப எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய வார்த்தையை உள்ள வைக்கணும். சும்மா கேட்கறது மாத்திரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்து நான் கேட்கும்போது, வார்த்தையை கொண்டு தேவன்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தையை மதிக்கிற தேவனா அந்த தேவன் இருக்கிறார். அப்ப நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையால எனக்கு வாழ்வு உண்டாலதான் நம்ம சொல்லும்போது சொல்றோம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் பைபிள் சொல்லுது. இப்போ நான் வாழ தெரியலன்னா வார்த்தையை நம்பலன்னு அர்த்தம், வார்த்தையை கேட்கலன்னு அர்த்தம், வார்த்தையை கவனிக்கலன்னு அர்த்தம். அப்போ எதையுமே நான் கவனிக்கலைன்னா என் வாழ்க்கை அப்படியே தான் என்ன பண்ணும். ஆனால் இன்னைக்கு கவனிக்கணும். அவங்க சொல்றாரு, என் மகனை என் வார்த்தைகளை சொல்லுங்க, பக்கத்தில் வார்த்தையை கவனி சொல்லுங்க, வார்த்தையை கவனி, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் அதை கவனிக்கும் போது என் வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொரு காரியத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். நம்ம பலவீனமாக இருக்கிறோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் வச்சுங்களேன். அங்கே போனோடனே டாக்டர் பார்த்தோன்னே ஒரு சீட்டை எழுதி கொடுப்பாரு. அதை கொண்டு போய் மாத்திரை வாங்குவோம். மாத்திரையும் நமக்கு படிக்க தெரியாது, அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? வச்சுக்குவோம். அங்கே குடும்பம் சொல்லுவாங்க பாருங்கள், நீங்கள் இப்போல்லாம் நமக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து கவரெல்லாம் கொடுக்குறாங்க, அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்தா இது காலை, இந்த இது மதியம், இது நைட்டு, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு கொடுத்துருவாங்க பாருங்க. ஒன்று கையில் பிடிச்சிக்குவோம், இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, இது இது சாப்பிட்றதுக்கு பின்னாடியா, இது மதியமா, அப்படிதான் பிடிச்சிடுவோம் இல்லையா? வந்து கொடுப்போம், இந்தா இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சரியா பார்த்துக்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே புரியாது. ஆனால் கரெக்டாக காலையில் சாப்பிடுவோம், மதியம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம். ஆமாம் தானே? மாற்றி சாப்பிடவே மாட்டோம். நீங்கள் மாற்றி யாராவது கொடுத்தா கூட இல்லவே இல்லை, இது மதியம்தான் போம். ஏன்னா அதை நம்ம அவ்வளோ கிளியராக கண்டுபிடிக்கிறோம், அதை கவனிக்கிறோம், அதை கேட்டு உள்ளே வைக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே தெரியாது. எழுத்து என்ன எழுது டாக்டர் எழுதுனான்னு தெரியாது, ஆனால் அதை நம்புகிறோம் இல்லையா? அதை மாத்திரையும் படிக்கவும் தெரியாது, அதையும் நம்புகிறோம். காலையில் அதாவது ஆகாரத்துக்கு முன்னாடி போனால் அதை கரெக்டாகவும் போடுறோம், அப்படி எல்லாத்தையும் கரெக்டாக போடுறோம். அது உள்ளே போய் என்ன பண்ணுது? அது வேலை செஞ்சு சுகத்தை கொடுக்குது இல்லையா? பலன் இல்லாதவங்களுக்கு பலத்தை கொடுக்குது, அதை நம்புகிறோம். ஆனால் இங்கே சொல்லுதுங்க, என் மகனை என் வார்த்தையில் கவனின்னு சொல்லி அது வந்து சுகத்தை மாத்திரம் கொடுக்கும், அடுத்து இந்த சுகவீனம் வந்துடும். ஆனால் இங்கே சொல்லுது ஜீவ ஊற்றே புறப்படுது. இப்போ நிறைய பேர் அதிலே வாழ்ந்துட்டாங்க. நான் தப்பா சொல்ல, அதில் வாழு, ஆனால் அதை விட்டு இதுக்குள்ளார என்ன பண்ணலாம்? வரலாம். இங்கே சொல்றாரு, எல்லா காவோடு இருதயத்தை காத்துக்கோள், அதுலேருந்து என்ன பண்ணும்? ஜீவ நல் வாழ்வு, நல்ல ஏராளமும் தாராளமும் அங்கே நான் கொடுக்கறது விரும்புகிறாரு. அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்பும்போது அந்த மாத்திரையை கரெக்டாக 3 வேளையும் போடுறேன். இந்த மாத்திரை ஒரு நாள் கூட, ஒரு வேளை கூட இந்த மாத்திரை என்ன பண்ணுறதில்ல, ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட போடுறதில்ல. அப்படியே போட்டால் கூட ஓடும்போது போட்டு போகிற மாதிரி. சின்ன வயசுலாம் மாத்திரை பிள்ளைங்க போடும் பாரு, ஆண் தான் இருக்கும், மாத்திரை வெளில போயிடும் இல்லையா? ஆண் போட்டியா அப்படின்னு ஸ்வைன்னு போயிடும், மாத்திரை இந்த பக்கம் போயிடும், தண்ணி விட்டு குடிச்சு போட்டோம். அந்த மாதிரி தான் இப்போ பைபிள் படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். ஓடும்போதே எங்கேயும் மிஸ் ஆகிடுது. ஆனால் மிஸ் ஆகாமல் எல்லா காவலோடு நான் வார்த்தையை நான் காத்து கொண்டேன்னா
அது வேலை செய்யும். சொல்லுங்க, அது வேலை செய்யும். அது வேலை செய்யும், தானா வேலை செய்யும். மாத்திரை உள்ள போட்டு தானா தான் வேலை செய்யுது. நீங்க ஏதாவது அதுக்காக உருள்றீங்களா? மாத்திரையை போட்டுட்டு டாக்டர் சொல்றாரு ஒரு 3 முறை உருளு அப்படிங்கிறாரா? இல்ல உருள்றோமா? இல்ல, போட்டுட்டு கம்முன்னு படுத்துருக்குறோம், அது மாட்டி வேலை செய்து. நீ சொல்ற நீங்க எல்லா கவலோடும் இருதயத்துல வார்த்தையை காத்து கொண்டு, அங்க சொல்றாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் போது, அந்த நிலைத்திருக்கிற வார்த்தை சும்மாவே என்ன பண்ணாது, இருக்காது. அங்க சொல்றாரு பாருங்க, தானா கனி கொடுக்குமா. என்ன பண்ணுமா? அப்ப தானா வாழ்க்கை மாறுமா? மாறும். எப்படி மாறும்? நான் ஏதாவது உள்ள வைக்கணும். நிறைய பேர் ஏசிட்டு வந்து தானா மாறுன்னு வந்த ஒன்றும் மாறல. தானா மாறாதப்பா. வார்த்தையை கேட்குறியா, வார்த்தையை படிக்கிறியா, அதை உள்ள வைக்கிறியா? உள்ள வச்சா தானா மாறும். ஒரு மரத்தை நட்டுறோம் இல்லையா, கொஞ்ச நாள் ஆன உடனே அது கனி கொடுக்க வருது. அது பாருங்க தப்பாம என்ன பண்ணுது, கனிய வருஷம் ஆனா கரெக்டா அது வந்தது. ஏன் வருது? அது அது அந்த மரத்துடைய தன்மையே அப்படிப்பட்டதா என்ன பண்ணுது இருக்குது. இப்ப நம்முடைய தன்மைகள் மாறணும் அப்படின்னா வார்த்தைகளை உள்ள வைக்கணும். என் குணம் நிறைய பேர் பாருங்க குணம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் குணம் மாற மாட்டேங்குதுன்னா, குணத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய குணமுள்ள வார்த்தைகளை உள்ள வைக்கல. அந்த குணமுள்ள வார்த்தை வரும்போது தான் என் குணம் மாறும். இந்த கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது தான் நாயா இருந்த குணம் நல்ல குணமா மாறுது. நமக்கு உலகம் சொல்லுது 40 வயசுன்னு, பார்த்தா 10 வயசுலேயே நியாய குணம் வந்துருது. ஆனால் 5 வயசு ரட்சிக்கப்படுச்சுன்னா பாருங்க அப்படியே மாறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் யோசிச்சு பார்ப்பேன் எப்படிலாம் மாற்றப்பட்டிருக்கிறோம்னு. அப்போ என்னன்னா எதையே உள்ள ஒன்று இருந்து வேலை என்ன மாற்றிக்கிட்டே என்ன பண்ணுது. அப்போ இன்னைக்கு உலகம் சொல்றது இல்லை, ஆண்டவர் சொல்றாரு எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்து கொள்ளும் போது அதிலிருந்து ஒரு வாழ்வு புறப்படும். அல்லேலூயா. அந்த வாழ்வு நலமான வளமான வாழ்வு என்ன பண்ணும், இருக்கும். அது எப்படி நலமும் வளம் வருதுன்னா, எதெல்லாம் நான் விரும்புகிறேனோ அதெல்லாம் அந்த வார்த்தை கீழ்ப்படுத்தி எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணும், சேர்க்கும். அல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், ஒரு நிலத்துல வந்து நெல் வச்சிடறாங்க இல்லையா, நெல் நட்டுறாங்க. ஏன்னா அதெல்லாம் நிறைய நெல் நட்டுறாங்க. நட்ட பிறகு பாருங்க மழை பெய்யுது, காத்தடிக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது, உரம் இல்லாமல் இருக்குது, என்னென்னமோ நடக்குது இல்லையா. சூழ்நிலைக்கு என்னென்னமோ மாறுது. என்னென்னமோ மாறினா கூட அந்த நெல் ஒரு 3 மாசத்துல ஒரு பயிரை அந்த விளைச்சல் என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் என்ன பிரச்சனையோ என்ன போராட்டமோ நான் வார்த்தையை உள்ள வச்சு அதையே நம்பி அதையே சார்ந்து நான் இருப்பேன். கண்டிப்பா 3 மாசத்துல என்ன பண்ணுவோம், அதுல ஒரு பெரிய அறுவடை நான் பார்க்க. ஆனா நமக்கு என்னன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகத்துல இருக்கிறதால போனவொடனே சோறு கிடைச்சிடணும், போனவொடனே பண்ணும் சோறு கிடைச்சிடணும். நான் அடிக்கடி சொல்றது, சோறு ஒவ்வொன்றே கிடைக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அவன் அதுக்காக தயாராகிறலையே, அவன் முதல்ல சோறு வடித்து வச்சாதான் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அவசரப்படுகிற உலகத்தில் இருக்கிறதால எல்லாமே அவசரமாக யோசிக்கிறோம். ஆனால் அவசரமாக யோசிக்காம நான் கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைப்பேன், அதை விசுவாசிப்பேன், அதை நம்புவேன், அதை செயல்பட ஆரம்பிப்பேன். அப்படி செயல்படும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைச்சல் என்ன பண்ணும், வரும். சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைச்சலை என் தேவன் எனக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு பலிக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு பலிக்கும். இது வரைக்கும் பலிக்கலைன்னா கூட இனிமேட்டு பலிக்கும். சொல்லுங்க, இனிமேட்டு பலிக்கும். ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் எல்லாம் பலிக்குன்னு பைபிள் சொல்லுது. பலிக்கிற வார்த்தையை நான் கேட்கும்போது அந்த வார்த்தை எல்லாவற்றையும் எனக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு வரும். அதான் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனாராம், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்றபடி உண்டாக்கிட்டார். ஆனால் மனுஷன் இப்போ ஆண்டுகொள்ள முடியல, எல்லாம் நம்ம அவனை ஆளுது. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அந்த ஆளுகை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்து நம்மளை மீண்டுமா ஆளுகை செய்கிறாரு. எப்படி ஆளுகை செய்ய முடியும்னா, அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருக்கும்போது எனக்கு எல்லாமே கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் தேவனும் ஒன்றாய் இருந்தது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருக்கும்போது பலத்த காரியத்தை செய்ய இப்படி இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல 2 இடத்துல சொல்லப்படுது. ஒன்று காற்றும் கடலையும் பார்த்து அதட்டுறாரு இல்லையா. அதட்டும் போது அமைதல் ஆயிடுச்சு. அமைதல் ஆனது மாத்திரம் தான். ஆனால் ஸ்ரீஷர் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னா, காற்றும் கடலை இவருக்கு என்ன பண்ணுது, கீழ்படிக்கிறத. யோசிச்சு பாருங்க. இங்க சொல்றல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோன்னு சொல்றது போல, அங்க பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இருந்து காரியத்தை பேசும்போது காற்றும் கடலை என்ன பண்ணுதாங்க, யோசிச்சு பாருங்க. 100% மனுஷன் அங்க இயேசு கிறிஸ்து இருக்கும்போது 100%. ஆனா 100% மனுஷன். ஆனா பேசுனா கீழ்படிது. எப்படி கீழ்படிது, பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், வார்த்தையை நான் ஒன்னா ஆயிட்டோம்னா நான் என்ன கேட்டாலும் அது என்ன பண்ணும். அப்ப காற்றும் கடலும் கீழ்படுத்தும் போது சீஷர்கள் பயங்கரம் பார்க்குறாங்க, என்ன மனுஷனையா இவரு,
உங்களை பார்த்து ஜனங்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. என்ன மனுஷன் ஒன்றும் தேராத நினச்சேன், ஆனால் அமோக வளர்ச்சி என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே என்ன பண்ணுது. அப்போ காற்றும் கடலும் அதட்டும் போது அமைதல் ஆச்சு. எப்படி அமைதல் ஆச்சு? வார்த்தை நின்று பேசுது. வார்த்தை என்ன பண்ணுது? பேசுது. வார்த்தையை பேசும்போது வார்த்தைக்கு எல்லாம் கீழ்படிது. இன்னைக்கு நீங்களும் சொல்லும்போது நீங்கள் நம்பணும், வார்த்தையை நான் உள்ள வச்சு நானும் பேசணும்னா எனக்கும் அது கீழ்படியும். அல்லேலூயா. கீழ்படியாதுன்னு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறாராம். கீழ்படுத்தி, அப்ப கீழ்படுத்தி இருக்கிறாருங்கிற வார்த்தை எனக்கு தெரியுதா? அப்படி நான் பேசும்போது எல்லாம் கீழ்படியும். கீழ்படுத்துறது தெரியலன்னா எதுவும் கீழ்படியவேன். எது வர அமைன்னு சொல்லுது. அப்ப காற்றும் கடலும் கீழ்படிந்தது. அப்படியே போனீங்கன்னா பிசாசு பிரேத கலரில் ஒருத்தனை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, பிசாசு விரட்டுவார் இல்லையா. அப்ப எல்லாரும் பார்த்து என்ன மனுஷனையா, பிசாசு கூட இவருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனை எதெல்லாம் ஆட்டி படைக்குதோ அதை அவன் கீழ்படுத்தி ஆள முடியும் பைபிள் சொல்லுது. எப்படி ஆள முடியும்? சும்மா உட்காரு நில் அப்படி சொல்றது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளார இருந்து சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ன சொன்னா அது கீழ்படிஞ்சு என்ன பண்ணும், வரும். இப்ப இது வரைக்கும் யாரும் கீழ்படியலைன்னா வார்த்தை உள்ள சத்தத்தை காணும். வெறுமனையாவே ஹார்ட் என்ன பண்ணுது, வெறுமையா இருக்குது. அது ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒன்ன சரீரத்தை இயக்கி கொண்டு இருக்குது. ஆனா ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை. ஆவிக்குரிய ரீதியில பாதிப்பை ஏற்படுத்தினாவே வாழ்க்கை மாறிடும். ஆவிக்குரிய ஜீவன் என்பது வெறும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஆவிக்குரிய ஜீவம் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ வாழ்ந்தன்னா உனக்கு எல்லாமே இருக்கும். என்ன பண்ண, எல்லாமே இருக்கும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவன் என்பது தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்வது. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசும்போதெல்லாம் எல்லாம் எனக்கு கீழ்படிய ஆரம்பிக்கும். கீழ்படியும் போது எல்லாம் என் பக்கம் என்ன பண்ணும், திரும்பும். சொல்லுங்க, எல்லாம் என் பக்கம் திரும்பும். திரும்பக்கூடிய வார்த்தையை நான் இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளும் போது, அதை கவனிக்கும் போது, அதை கவனமாக கேட்கும் போது அது எனக்கு கீழ்படியும். கீழ்படியாது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, கீழ்படியாது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் என் பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு வார்த்தை தான் ரொம்ப பெருசா என்ன பண்ணணும், யோசிக்கணும், அதை உள்ள வைக்கணும், அதை பேசணும். நடக்கவே இல்லைனாலும் பேசணும். என்ன பண்ணணும், சத்தத்தை காணுமே. நடக்கிற மாதிரி தெரியல இல்லைங்க, சொன்னா என்ன பண்ணும், நடக்கும். சொன்னா சொல்லுங்க, சொன்னா நடக்கும். சொன்னா நடக்கும். இயேசுவுக்கு கடலையும் காற்றையும் அதட்டினது போல, அது அவருக்கு கீழ்ப்படிந்தது போல, எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் கீழ்ப்படுத்துவேன். எல்லாவற்றையும் நான் ஆண்டு கொள்ளுவேன். ஆமென். அப்ப நான் வார்த்தையை சொல்லும்போது வார்த்தை போய் உன்னை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணும், நம்ம பக்கம் கொண்டு வரும். இது ஆமென் சொல்றது. அப்ப பிசாசு இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு காரியங்கள் நடக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயம் நடக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும், எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்போ இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஒரு பெருசாக ஒன்றும் தெரியலைங்கன்னா, நீங்கள் கீழ்ப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உள்ள வைக்கவே திரும்ப சொன்னால் ஜெபம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கும் சாதா ஜெபம் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அடிக்கடி சொல்றது, ஒரு வசனத்துக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, அந்த வசனத்தை என்ன பண்ணு, பேசிக்கிட்டே என்ன பண்ணு. சும்மா எத்தனை ஜெபம் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லைங்க, வார்த்தையின் மூலமாக எதை பேசுனேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, வார்த்தையில் எனக்கு நினைப்பு விட்டு அப்படிங்கிறார். அவருக்கு தெரியாதுங்கிறத நினைப்பு சொல்ல, உனக்கு அது தெரியுதா? அது இருந்தால் தான் வேலை நடக்கணும், தெரியுதா? அது இருந்தால் தான் வேலை நடக்கும்னா, அது இருந்தால் தான் வேலையை நடக்க செய்யும். ஆமென். அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நன்மைகளும், பணம், பொருளாதாரம் எல்லாம் வரணும், எல்லாம் எனக்கு கீழ்ப்படியணும், எல்லாம் எனக்கு என் மேலே வந்து பலிக்கணும் அப்படின்னா வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா பலிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்கிறது. அப்போ எல்லாம் எனக்கு கீழ்ப்படியும், நான் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நான் வார்த்தை கீழ்ப்படியும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, நான் என்ன பேசுகிறனோ அது என் வாழ்க்கையின் பாங்க என்ன பண்ணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க, செவி கொடுக்கும் போது எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். சுகம் இல்லையா, சுகம் உண்டாகும். பலன் இல்லையா, பலன் உண்டாகும். ஆரோக்கியம் இல்லையா, ஆரோக்கியம் இல்லாகும். இல்லை ஏதாவது பிரச்சனையா, சூழ்நிலைகள் மாறுதா, அதையும் நான் மாற்ற முடியும். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனாய் நம் தேவன் இருக்கிறா. தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நான் உள்ள வச்சு பேசும்போதெல்லாம் என் கண் மூடி அதை நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து லாசரை எழுப்பு வரல இல்லையா. இயேசு கிறிஸ்து மரித்து போயிருப்பான் லாசர் இல்லையா. மரிச்சு போன லாசர் ஆண்டவர் உயிரோட எழுப்ப கொண்டு வர.
எப்படி ஒரு மரித்த சரீரத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம வீடியோவில் சில பேர் பார்க்குறோம், மருத்துவங்களை எழுப்புறாங்க இல்லையா? மருத்துவ இப்படியே படுத்திருப்பாங்க, அவங்கள போய் ஜெபம் பண்ணி எழுப்புவாங்க இல்லைங்களா? வீடியோலாம் சில வீடியோ பார்க்குறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணி சீல் முடிஞ்சு போச்சு, உள்ள கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இல்லையா? ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ இருக்குதுங்க, வெளியில் நிற்கிறாரு. கல்லை மட்டும் புரட்டுப்பா, நான் பேசுகிறேன். யோசிச்சு பாருங்க, கல்லை புரட்டுறவன் எப்படி புரட்டுறப்பான்னு தெரியாது, என்னமோ தேவையெல்லாம் புரட்டுற சொல்கிறாரு. சரி புரட்டும், நம்ம வேலை என்ன? கல்லை புரட்டுற வேலை தான். நீங்களும் அப்படி தான். உங்கள் வேலை என்னமா? கர்த்தரை விசுவாசிக்கிற வேலை மட்டும்தான் செய்கிறது அவர். ஆனால் நம்ம எப்படின்னா, அது எப்படி ஆகும், அது எப்படி, அதை பற்றி யோசிச்சு அப்பா நீ கல்லை மட்டும் புரட்டு, நீ விசுவாசி. அதான் சொல்கிறாருப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிப்பா. எப்படி விசுவாசம் வரும்? வார்த்தையை கேட்கறதுனா வரும். இப்போ நம்ம விசுவாசிக்கே தெரிய சில நேரத்தில் நம்ம தெரியுமா? நம்ம தெரிய மாட்டாங்குதுன்னா அந்த வார்த்தை தெரியல, அதான் நம்ப தெரியல. ஆனால் வார்த்தை தெரிஞ்சு நம்ப ஆரம்பிப்போம். அப்போ கல்லை புரட்டுறது தான் அவங்க வேலை. உசுர் அவங்க கொடுக்கறது இல்லை, விசுவாசிக்கிறது தான் என் வேலை. நான் எதையும் உண்டாக்குறது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசிக்கிறது என் வேலை, கிருபையாக கொடுக்குறது அவர் வேலை. ஹல்லேலூயா. அப்போ திறக்க சொல்கிறாரு, கூப்பிட்றாரு பாருங்க. யாரை பார்த்து கூப்பிட்றாரு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நல்ல அறிவெல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. என்ன மனுஷன் செத்து போய் 4 நாள் ஆச்சு கூப்பிட்றான், என்னன்னோ பேசியிருப்பாங்க பாருங்க. எதுவுமே அவர் காதில் விழல. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. ஏன் முன்னே சொல்கிறாங்கல்ல, வந்திருந்தா முன்னே வந்தால் காப்பாற்றுக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க சகோதரிக்கு சொல்கிறாங்க, இப்படிக்கா அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. எதுவுமே அவர் காது விழல. அவர் காதில் விழுந்தெல்லாம் அவர் அப்பா சொல்லியிருப்பார், போப்பா கூடுப்பான்னு. இவர் வீழ்ந்ததுலாம் என்ன காதில் விழுந்துருக்குது? கல்லை புரட்டு நான் கூப்பிட போகிறேன். அல்லேலூயா. அப்போ கூப்பிடும்போது லாசர் வந்தானா, ஒரு லாசர் எழுந்துரு எந்திரா தம்பி அப்படியே கூப்பிட்டாரு. ஏன்னா ஒரு முறை கூப்பிட்டு வரலன்னா என்ன பண்ணுறது? லாசர் தூங்கு எழுப்புறோம்ல, எந்திர அப்படியா கூப்பிடுறாரு. ஒரே வார்த்தை ஏந்து வரான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, அண்ட சராசரங்களையும் அங்க வேலை, அண்ட சராசரம் நடுங்கி இருக்கும் இந்த வார்த்தைக்கு. அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது அது சாதாரண நடக்கிறது இல்லைங்க. உயிர் கொடுத்தது உயிர் எங்க போச்சு? லாசரு உயிர் அங்க இருந்து வந்து அந்த நிமிஷத்துல உள்ள வந்து பூந்து அவன் மாட்டி இப்படியே என்ன பண்றான்? ஆனா அப்புறம் தான் சீலை அவுக்குறாங்க இல்லையா? அப்புறம் தான் அவுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பேசின வார்த்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்படி கூட நினைப்பேன் சில நேரத்தில், பேசும்போது அது பாதாளத்தில் இருந்தா கூட பாதாளத்துல வந்துடும். அது என்ன பாதாளத்தில் இருந்தா கூட என்ன பண்றோம்? ஏன்னா வார்த்தை எங்க பாதாளத்துக்கும் போய் இப்ப வேலை செய்யும், பரலோகத்திலும் போய் வேலை செய்யும். அப்ப யோசிச்சு பாருங்க, இவன் லாசர் வந்து பாதாளத்தில் இருந்தான்னா பரலோகத்தை நான் கத்துக்கு தான் தெரியும். ஆனா கூப்பிட்டாரு, காணுமே. அதான் இன்னைக்கு நீங்க அழிந்து போகிற ஆத்மாக்களை பார்க்கும்போது, இயேசுவே உங்களால மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அந்த ஆவியை அந்த அந்த அவங்களுடைய நரகத்துக்கு போகக்கூடிய வாசலை கத்தரை அடைச்சி பரலோகத்து நேரம் ஆண்டவர் திருப்ப வரவங்களை. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க கூப்பிடுறாரு இயேசு கிறிஸ்து, லாசரவே. நீங்க பாருங்க, இன்னொன்னு செவி கொடுத்தபடியா என்ன பண்ணுறவரா? ஏன் அது சொல்றாரு அங்கேயே, ஆண்டவரே நான் பேசினா நீங்க வருன்னு எனக்கு தெரியும். ஆனா சுத்தி நிக்கிறாங்க பாருங்க, இவனு எல்லாம் என்னன்னோ பேசிட்டு இருக்கிறானுவோ, இந்த பயப்புள்ள கண்ணு பார்க்கணும். ஹல்லேலூயா. அது வந்து நீங்க தவறா புரிஞ்ச கூடாது. அவங்க எதாவது நினைச்சுக்குவாங்களோ அதனால அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் கூப்பிட்ட வராத போயிட்டா என்ன பண்றது மற்றவங்க அப்படி இல்லை. இவங்களும் விசுவாசிக்கும்படியாய் காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கும்படியா கர்த்தர் காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆமென். அப்ப நான் என்ன பண்ணும், வார்த்தை கவனமா கேட்கணும், அதை பேசணும். பேசும்போது லாசர்வே வெளில வந்தானா நம்ம ஒரு ஆசீர்வாதம் வராதா என்ன? ஒரு சுகம் வராதா என்ன? ஹல்லேலூயா. அப்ப சீலையில் சுத்தி வச்சிருக்கிற ஆளு நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி சுத்தி வச்சிருந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இப்ப நான் ஒண்ணுமே இல்லாமன்னா அப்படியே உட்காரலாம், படுக்கலாம், எழுந்திருக்கலாம். சுத்தி வச்சிருந்தா படுக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா தானே? ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா என்ன பண்ணும்? இப்போ கை இருக்குது, கையை உண்ணலாம், கால் இருக்குது, இப்படி மடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஃபுல் சீலையா என்ன பண்ணு சுற்றி இருக்குது, ஃபுல்லாக சுற்றி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கூப்பிட்ட உடனே இப்படி எதுவும் அப்படியே ரோபோ மாதிரி எழுந்திருப்பான். எந்த மடங்குல
யோசிப்பா. இன்னைக்கு அதான் சொல்ல வரேன், எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை நம்புறீங்களோ, அது சுற்றப்பட்டு கூட இருக்கலாம், அடைக்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆனா சொன்னா அப்படியே வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அதுதான் கவனமா கேட்கணும். எனக்கு செவி கொடுக்கிறாருன்னு புரியணும். அப்ப மரித்த லாசரு சில சுற்றப்பட்டு இருக்கிறான், படுத்து இருக்கிறான். அப்படித்தானே படுக்க வச்சிருப்பாங்க. சத்தத்தை காணுமே. அப்படியே அப்படியே எழுந்திருக்கிறான், அப்படியே வரான். அப்புறம் தான் அவுக்குறாங்க சீலைய. அப்ப யோசிச்சு பாருங்க, எதுவுமே எனக்கு எது தடை பண்ண முடியாது. எல்லாம் கீழ்படியும், எல்லாம் கீழ்படியும். மரித்த சரீரத்துக்குள்ளார ஒரு உயிர் போய் அது காதல விழுந்து, நீ யோசிச்சு பாருங்க, காதல விழுந்து அதை ஏந்து வருது முடியுதுன்னா, ஹல்லேலூயா. அதான் போன வாரம் சொன்னேன், மரித்து போன கிடைக்கிற எல்லா நிலைகளையும் தேவன் உயிர் பெற வைக்க போதுமானவராய். ஆனா நான் விசுவாசிக்கிறேனா, நீங்க விசுவாசிக்கணும்னு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கும் போது, கேட்கும் போது, நான் என்ன சொல்லி பேசுறேனோ அது அப்படியே வரும். லாசருவே வெளியே வான்னு சொன்னா வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வர மாதிரி பேசுறோமா, படுத்துக்கிற மாதிரி பேசுறோமா? என் மனைவி சொல்லுவாங்க அடிக்கடி புலியில் எழுப்பும்போது, நீ என்ன எழுப்புறதுக்காக கூப்பிடுற, நீ கூப்பிடும் போதே தெரியும் அதுங்களுக்கு. அப்படின்னா நான் கூப்பிடும் போதே ஜாடையா கூப்பிடுறோம்பாங்க. அது எனக்கும் புரியல எப்படி கூப்பிடுறதுன்னு. அப்ப என்னன்னா, எழுப்புனா எழுப்புறவளுக்கு கூப்பிடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையை உயிர்த்து எழும்புற அளவுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், அதை பேசணும். என்ன சொல்ற, எல்லா காவலும் இருதயத்தில் அதை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன பண்ணும், நல் வாழ்வு, நல்ல எதிர்காலம் அங்கேருந்து உருவாகுது. அப்ப நல்ல எதிர்காலம் உருவாகும்னா நல்ல வார்த்தைகளை கேட்டு நல்ல வார்த்தையில உள்ள வச்சு நல்ல வார்த்தையிலே பேசணும். அந்த அந்த பைபிள் அது வருது, வாயின் மாறுபாட்டை உன்னை விட்டு அகற்றுன்னு வேற வருது. ஏன்னா ஒரு தடவை பேசிட்டு அப்படியே மாத்திராத, வரலன்னு திரும்ப அதை மாத்தாம அதே பேசிக்கிட்டே என்ன பண்ணு, எது வேணுமோ அதையே பேசிக்கிட்டு வாயின் மாறுபாட்டை அகற்று. உன் வார்த்தையை மாத்திக்காத, வார்த்தையை சரியா என்ன பண்ணு, பேசிக்கிட்டே இரு. பேச பேச அது வந்துக்கிட்டே என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். அப்ப லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டாரு, வந்துட்டான். அதே போல நான் பேசும்போது அது வரும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஒரு 2 தடவை கூப்பிட்டேன், வரல, 3ஆவது தடவை கூப்பிட்டா வந்துடும். சத்தியத்தை காணுமே. ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கம்மியாக இருந்திருக்கலாம், அதனால கொஞ்சம் கம்மியாக வரலாம். ஆனால் நான் விசுவாசத்தில் அதிகரிக்க பண்ணுறேன். விசுவாசத்தை என்ன பண்ணுறேன், அதிகரிக்க பண்ணி கூப்பிடுறேன். கூப்பிட என்ன பண்ணுறோம், சத்தத்தை காணுமே. கூப்பிடுங்க இயேசு நாமத்தில். எதை கேட்டாலும் அதை தராராம். கேளுங்க, சொல்லுங்க பக்கத்தார, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கிறாராம். நீனும் பெற்றுக்கலாம், நானும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா நன்மைகளும் என்ன வந்து சேரும், உங்களை வந்து சேரும். நம்ம எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். அப்படிதான், அந்த அர்த்தத்தில் தான் அந்த உபாகமம் 28:2 சொல்றாரு. எல்லாம் வந்து உன் மேலே பலிக்கும். என்னென்ன பலிக்குன்னு அர்த்தம் சொல்றாரு. என்னென்ன பலிக்கும் தெரியுமா? வெறும் காற்று கடல் இல்லைப்பா, வெறும் பிசாசு இல்லைப்பா, நன்மைகளும் அப்படி தான் வரும். நன்மைகளும் எப்படி தான் வரும், நீ எந்த வார்த்தையை உள்ள வச்சு நீ பேசுறியோ அப்படி தான் உன் நன்மையை என்ன பண்ணும், வரும். அங்கே சொல்ற என்ன நன்மை வரும்னு சொல்கிறார் பாருங்க, 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும். அடுத்தது, உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளும் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜீவன் பலனும். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் ஆசீர்வாதம் வார்த்தைகள் என்ன பண்ணுவேன், பேசுவேன். அப்ப இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஆசீர்வாதம் வார்த்தை என்ன பண்ணுது, உள்ள இருக்குது. உள்ள இருந்து பேசுனா நான் என்ன பேசுனா அது என்ன பண்ணும், கற்பத்தின் கனி, நிலத்தின் கனி. நிலத்தை பார்த்துட்டு என்னமோ தெரியல, ஒன்றும் வரமாட்டேங்குது. இந்த மரத்தை பார்க்குறேன், போன மாதம் சரியாக காய்ச்சிச்சு, போன வருஷம் நல்லா காய்ச்சிச்சு, இந்த வருஷம் ஒன்றும் காய்க்கலன்னா காய்க்கவே காய்க்காது. அதை பார்த்து பேசணும். இந்த மரத்தின் கனியால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் இது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்போ உன் ஆடுகளும் மந்தைகளும் ஆகிய உன் மிருகஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அடுத்து வரணும், உன் கூடையும் மாப்பேசுகிற. ஆமாம், உங்கள் கூடையும் மாப்பேசி தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? என்னன்னு தெரியல, மாவை அரைக்கிறேன் புளிச்சு போகுதுன்னு சொல்லக்கூடாது. மாவை அரைக்கிறேன் புளிச்சிருன்னு சொன்னா அது புளிச்சிருந்தான், அது இல்லை புளிக்கவே. ஒருத்தருக்கு வேற டவுட் வேற, எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தால் புளிக்காமல் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா புளிச்சிரும், அதெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. நான் அதான் நினைக்குது, 3.5 வருஷம் அந்த மாவு எண்ணெயும் குறையாம வந்துச்சான், புளிச்சு போச்சே என்ன. அப்போ எந்த ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு? உடனே சொல்லக்கூடாது மழை நாளாக இருந்திருக்கும். இல்லை, மழை நாளாலும் புளிக்கும் தான், ஆனால் கத்தர் கொடுத்தா புளிக்காது.
கத்தர் மாவு கொடுத்தா என்ன கொடுத்தா? கத்தர் மாவு கொடுத்தாருன்னா புளிக்காது. ஹல்லேலூயா. கத்தர் எண்ணெயை கொடுத்தா குறையாது. ஆமென். இங்க சொல்றாரு, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி. பாருங்க, சத்துருக்கள் என்ன பண்றாராம்? வாடா பலாரம் ஒண்ணுக்கு கொடுத்து போடானு. எப்படி விசேஷமா சொல்றாரு. அடுத்தது பண்றாருங்க, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அடுத்தது, கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்தமாக நிலைப்படுத்தும். அப்பொழுது கர்த்தரின் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அப்போ எப்படி நிறைய படிச்சுட்டே போகலாம், ஆனால் உள்ள வைக்கணும். இது என்ன பண்ணும்? உள்ள வச்சு பேசணும். உள்ள வச்சு பேசிங்கன்னா என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அதெல்லாம் பார்க்க முடியும். எதுவும் பேசலைன்னா பார்க்க முடியாது. இன்னொன்று, வேற ஏதாவது பேசிட்டுன்னா அதை பார்த்துருவோம். இதுக்கு மாறா ஏதாவது பேசணும்னா அதை என்ன பண்ணுறோம்? ஏன்னா பார்த்தா சரி பேசுனா பார்த்துருவோம்ல. அப்போ இனிமேட்டு பார்க்கறது எது வேணுமோ அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரி பேசணும். சத்தத்தை காணுமே. இருப்பானோ இருக்க மாட்டோம்னா அடுத்தவன் பாப்பா, நீங்கள் இருக்க மாட்டீங்க. விளையாட்டுக்கு சொல்லலை, நம்ம சீரியஸாக யோசிக்கணும். நமக்கு சில நேரத்தில் நம்முடைய நிலைகள் அப்படி இருக்கிறதால அப்படி பேசிடுறோம், இருக்கிறதும் போயிடுது. ஆனால் இன்னைக்கு முடிவு பண்ணும், என் மேலே எனக்கு வந்து பலிக்குன்னு சொல்லுது, என் மேலே வந்து ஒட்டிக்குன்னு சொல்லுது, என் மேலே வந்து அது என்னை ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ என் வாழ்க்கையில் நன்மைகள் வரும், கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையவே. ஏன்னா அவன் கடவுள் பற்றி நல்லா நமக்கு அது அந்த மேய்ப்பருக்கு தாங்க, எனக்கு இல்லை. கர்த்தர் சொல்ற உனக்கும் அப்படித்தானே. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். சொல்றாரு, என் ஆடுகள் சத்தத்துக்கு. யாரை பார்த்து சொல்றாரு? ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்றாரா? நம்மளை பார்த்து சொல்றாரா? என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பா. அது கொடுத்துச்சுன்னா அப்பா அந்த மேய்ப்பன் பேசுற மாதிரி என்ன பண்ணுவது? பேசும். ஹல்லேலூயா. ஒரு வீடியோ பார்த்தேன், ஆடு மேய்ப்பன் ஒருத்தர் மேய்க்கிறான் ஆடுகளை. அப்ப அந்த ஆடு வந்து அந்த ஆடை போய் மற்றவங்களாம் கூப்பிடுறாங்க, என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறாங்க, வரல. ஆனா அவன் போய் நின்று கூப்பிடுறான் பாருங்க, எல்லாம் கிளுகிளுன்னு ஒடியாருது. ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அந்த 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 அவன் பேசுற வார்த்தை அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுது? பேசு நமக்கு புரியுதா? பிரசங்கம் பண்ணாது முதல்ல புரியுதா? இல்ல, நல்லா தான் சொன்னாரு, நல்லா சிரிச்சேன், கொஞ்சம் கலகலகல இருந்துச்சு உடம்பு, அதுக்காக சொல்ல, வாழ்க்கையை மாற்றும்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷம்தான், ஆனால் வெறும் சந்தோஷத்துல போறதில்ல, வாழ்க்கையும் குடும்பமும் மாறணும்னு பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையும் குடும்பம் மாறணும்னா நான் மாறணும்னா வார்த்தை உள்ள வைக்கணும். நான் இதை மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில் என்னை மாற்றின, இன்னைக்கு ஊழியத்துக்குள்ளார கொண்டு வந்த வார்த்தை ஆணி அடித்த மாதிரி, நான் மாறினாதான் குடும்பம் மாறும், நான் மாறினாதான் சபை மாறணுங்கிறது அடிப்படையாக அப்படி வச்சுட்டாரு. அது நான் மாறாமல் சபை மாறவே. இப்போ நீங்கள் ஏதோ பிரச்சனை ஒன்று பண்ணுறீங்க வச்சிங்களேன், நான் தான் மாறணும். இப்போ இன்னைக்கு ஏன் அப்படின்னா, என்னை நான் சரிப்படுத்தி கொள்ளும்போது எல்லாம் சரியாகும். இன்னைக்கு நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளும்போது எல்லாம் சரியாகும். நீங்கள் எப்படி தான் உங்களை சரிப்படுத்திக் கொள்வது? நான் எப்படி தான் என்னை சரிப்படுத்திக் கொள்வது? தேவனுடைய வார்த்தைக்குள்ளார வரும்போது தான் சரிப்படுத்த முடியும். வேற எப்படி சரிப்படுத்தவே? அதான் சொல்கிறேன், நீங்கள் என்னிலும் இந்த வார்த்தைகள் உங்களிலும். அங்கே சொல்லுது இல்லையா, நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரரு. செடி ரெடியாக இருக்குது, தோட்டக்காரர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் கொடி மட்டும் சரியாடி ஆகலை. இன்னைக்கு கொடி ரெடியாகணும். கொடி ரெடியாச்சுன்னா செடி ரெடியாக இருக்குது. ஹல்லேலூயா. தானா கனி கொடுக்க மாட்டாது போல, தானா கனி கொடுக்குமா? செடி என்ன பண்ணுது? கொடிக்கு தானா கனியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் கொடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஆமா தானே?
நிலத்துல எவ்வளோ கொடுக்குதுங்க. நம்ம ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு 25 கிலோ போடுறாங்க நினைக்கிறேன். ஆனா மூட்டை மூட்டையா வருது. 50 மூட்டை வருது, 60 மூட்டை வருது. ஆனா ஒரு மூட்டை தானே போட்டாங்க. எப்படியா வருது? அது அப்படிதான் தானா என்ன பண்ணும்? அது கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கனி கொடுக்கிற அளவுக்கு அதை நான் பக்குவப்படுத்துறேன், பதப்படுத்துறேன். அதுல சரியா நான் விளைச்சல நிறைய பேர் பாருங்க விளைச்சல அதுல பார்த்துடுறாங்க. ஆனா வாழ்க்கையில பார்க்க முடியல. ஆனா வாழ்க்கையில பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையை உள்ள வச்சு என்ன பதப்படுத்தி என்ன சரிப்படுத்தி எனக்குள்ளார அந்த காரியங்கள் வரும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும் வரும். ஆமென் சொல்லாமா? எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியுமா? எல்லாம் உங்களை நோக்கி வருமா? ஆசீர்வாதம் சுகம் நன்மைகள் ஏராளம் இருந்தாலும் எல்லாம் உங்க பக்கம் திரும்புமா? எல்லாம் திரும்பும். அதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதை நம்புவோம், அதை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எந்திருக்கலாமா?